அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. பின்னாடி எல்லாருக்கும் கேக்குதா? ஐயா கெயின் வச்சிருங்க. ஐயா கெயின் லைட்டா வச்சிருங்க. பிரைஸ் எல்லாம் அதுதான் அதான் பிரைஸ் எல்லாம் ஓகே. அல்லேலூயா. உங்கள் யாவரையும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் மீண்டுமாய் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். என் கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள சுகமா இருக்கிறீங்களா? ஆமென். உபவாசம் எடுத்தவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சாப்பிட்டு வந்தவங்களையும் கர்த்தர் ரொம்ப அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சத்தமா அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். இன்னைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். ஒரு நிமிஷம் மாத்திரம் நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த கால வேளையில் அவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பன் இந்த நாளில் நம்மோடு பேசி திருப்தியாக்க போகிறார். இருக்கிற இடங்களை எல்லாரும் வாய்களை திறந்து நாங்கள் இந்த காலை வேளையில் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரலோகத்திற்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த காலை வேளையில உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் எங்கள் மத்தியில வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். எங்கள் நடுவே இந்த காலை வேளையில இறங்கி வருவீராக. இன்னைக்கு எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். இன்னைக்கு இந்த காலை வேளையில் எங்களோடு பேசும். எங்கள் ஆத்துமாக்களை திறக்கும்படி பேசும், கண்களை திறக்கும்படி பேசும். வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தத்தை இன்னைக்கு கேட்க செய்வீராக. இந்த காலை வேளையில நாங்களும் சபையுமாய் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில எங்களுக்காக பரலோகத்தின் சேனை இறங்கி வருவதாக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா. இருதயத்திலிருந்து இன்னும் சத்தத்தை உயர்த்தி போதுமையா பிரசன்னம். ரெண்டு கையை உயர்த்தி தேவ பிரசன்னம். ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல தகப்பனே, இந்த கால வேளையில் எங்களோடு இடைபடுவீராக. சித்தமுள்ள வார்த்தைகள் புறப்படட்டும். சித்தமில்லாத ஒரு வார்த்தை மின்னில் புறப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு என்னை நிரப்பியருளும். என் சுயம் சாக இன்னைக்கு இந்த பலிபீடத்தின் அக்கினியில என்னை நான் முந்தி வைக்கிறேன். நீர் பேசும், இன்னைக்கு நாங்கள் கேட்கிறோம். ஆமே ஆமே. உட்கார்ந்து கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. கடந்த வாரம் ஒரு நல்ல சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அப்பத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஆமேன். அதுதானே தேவ செய்தி, மறந்துட்டீங்களா? ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஒரு நல்ல தேவ சத்தியத்தை நாம் கடந்த வாரம் கேட்டோம். முடிந்து நாங்கள் போகிற வழியிலே நிறைய காரியங்களை நானும் ஊழியரும் அதிகமாய் தியானித்தோம். ஒருவேளை கர்த்தருடைய சித்தமோ என்னமோ தெரியல, தியானித்த காரியங்களை கர்த்தர் என்னையே பேசும்படி இன்னைக்கு சித்தம் வைத்திருக்கிறார். அதனால ஆவியானவர் அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு உங்களோடு பேச போகிறார். இன்னைக்கு நான் ஒரு வார்த்தையா கொடுக்காம ஒரு தலைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை. ஆனால் பேசுகிறவர் ஆவியானவர். ஆவியானவருடைய சித்தத்தின்படி நடப்போம். பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்போம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிற காரியம், அவர் உங்கள் தரித்திரங்களை முறிப்பாராக. அல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, என் கர்த்தர் உங்கள் தரித்திரங்களை முறிப்பாராக. என் கர்த்தர் தரித்திரத்தை முறிப்பாராக.
கர்த்தர் தரித்திரங்களை முறிப்பாராக. ஆமென் என்று சொன்னவர்களுக்கு கர்த்தர் தரித்திரத்தை முறிப்பாராக. அல்லேலூயா. இன்னைக்கு தரித்திரம் என்று சொல்லும் பொழுது அதை நிறைய விதத்துல குறிப்பிடலாம். உலக மனுஷனுக்கு உண்டான தரித்திரமும் உண்டு, ஆவிக்குரிய மனுஷனுக்கு உண்டான தரித்திரங்களும் உண்டு. உலகத்தின் படி தரித்திரம் என்று சொன்னால் எல்லா விதத்திலையும் ஒரு மனுஷன் தரித்திரத்தை சந்தித்து வருகிறான். நம்முடைய சரீரத்தை தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிற பலவீனங்கள் ஒரு தரித்திரம். நாம் அடுத்தடுத்து வாங்கி கொண்டே இருக்கிற கடன்கள் ஒரு தரித்திரம். எவ்வளவுதான் உழைச்சாலும் கையில பணமே தங்கல தரித்திரம். ஆவிக்குரிய தரித்திரங்கள் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை நான் பெற்றுக்கொண்டேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? வாங்கி பல வருஷம் ஆச்சு. என்னால் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார்கள்? இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தால் நான் தரித்திரனாய்த்தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். தரித்திரங்களை முறிக்க அவர் விரும்புகிறார். ஆமென். தரித்திரம் என்று சொல்லும் பொழுது நம்மளே கூட சில நேரம் கோபத்துல திட்டி இருப்போம், மற்றவங்க சொல்லி திட்டி கூட நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் எங்க இந்த வாழ்க்கையில உருப்பட போகுது? தரித்திரமா தான் போக போகுது. கை வச்சா எதுவுமே விளங்க மாட்டேங்குது. இதெல்லாம் தரித்திரம். பிரதர், நான் என் வீட்டில் தொடர்ச்சியா ஜெபிக்கவே முடியல. இதெல்லாம் ஆவிக்குரிய தரித்திரங்கள். இன்னைக்கு காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். எல்லா தரித்திரங்களையும் கர்த்தர் முறிப்பாராக, கர்த்தர் முறிப்பாராக, கர்த்தர் முறிப்பாராக. ஆமென். கர்த்தர் பலன் உண்டாக செய்வாராக. கர்த்தர் அபிஷேகத்தில் உங்களை பெருக செய்வாராக. நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டுக்குள்ள போகணும். இன்னும் நம்ம அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் அழுதுகிட்டு என்னைக்கு என் வாழ்க்கை மாறும், என்னைக்கு என் சரீரத்தின் போராட்டம் மாறும், என்னைக்கு என் வேலையில என் பிரச்சனை மாறும், இந்த புலம்பல்லையே இருக்க வைக்கிறான் பிசாசு. இந்த புலம்பல்லையே ஒரு மனுஷன் இருக்கிறான் என்றால் இன்னும் அவன் தரித்திரத்திலாம் இருக்கிறான். தொடர்ச்சியாய் சூனியத்திலேயே இருக்கிறான் பிரதர். இன்னும் ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை பார்க்கல. கர்த்தர் கேட்பார், உனக்கு கொடுத்த ஆவியானவர் என்ன ஆச்சு? உனக்கு கொடுத்த வரங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கொடுத்தேன், உன்னை நம்பி 1 கொடுத்தேன், உன்னை நம்பி 5 கொடுத்தேன், உன்னை நம்பி 10 கொடுத்தேன். ஆண்டவரே, அவங்களுக்கு மட்டும் 10 கொடுத்தீங்க, எனக்கு 1 கொடுத்தீங்கன்னு கேள்வி கேட்க கூடாது. அல்லேலூயா. அவங்கள நம்பி கர்த்தர் 1 கொடுக்குறாருன்னா 1 அவன் சரியா பார்த்துப்பான்னு கர்த்தருக்கு தெரியும். உங்களை நம்பி 5 கொடுக்குறாருன்னா நீங்க 5 வச்சுப்பீங்கன்னு தெரியும். சஞ்சயை நம்பி 10 கொடுக்குறான்னா சஞ்சய் அந்த 10ல உண்மையா இருக்கணும்னு கர்த்தருக்கும் தெரியும். ஏன் ஆண்டவரே சஞ்சய்க்கு மட்டும் 10 கொடுத்துருக்கிறீங்க, ஏன் பாஸ்டருக்கு மட்டும் 5 கொடுத்துருக்கிறீங்க, எனக்கு 1 கொடுத்துருக்கீங்க, நான் தரித்திரமா இருக்கேன்? கர்த்தர் சொல்லுவார், கொடுத்ததை பெருக பண்ண கத்துக்கோ. அல்லேலூயா. இதெல்லாம் ஒரு விதமான தரித்திரங்கள். நான் சம்பாதிக்கிறேன், உழைக்கிறேன், விதைக்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு தான் கொடுக்கிறேன். என்ன கொடுத்தாலும் மாற்றமே இல்லையே, மாற்றமே வராது. அவர் எதிர்பார்க்கிறதே வேற. அல்லேலூயா. அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியமே வேற. இன்னைக்கு அப்படியே சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நான் சொல்லுகிற ஒரு 3 அதிகாரங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுல 2 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14ஆம் அதிகாரம், அதே போல மார்க்கு 6ஆம் அதிகாரம், 3ஆவதாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 14, மார்க்கு 6, இப்போ யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்தை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த 3 அதிகாரத்தையும் சொல்லுகிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வனாந்திரமாய் ஒரு இடத்துல போய் நிற்கிறார் தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து கொண்டு. தம்முடைய சீஷர்களோடு சேர்ந்து அவர் நிற்கும் பொழுது ஜனங்கள் அதை அறிந்து கொண்டு அவரை தேடி போகிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் தான் கர்த்தரை தேடி போகணும், கர்த்தர் உங்களை தேடி வருகிறது. ஒரு காலத்துல, அல்லேலூயா, நம்ம அறிந்தும் அறியாத காலத்துல, நம்ம வழி தப்பி போன காலத்துல, ஆனா நம்ம எல்லாமும் அறிஞ்சும் கர்த்தர் தான் என்னை தேடி வரணும்னு உட்கார்ந்துருந்தா அது யார் தப்பு? அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அவர் நம்மை தேடி வருகிறார் தான். கண்ணீர் சிந்தும்போது தேடி வருகிறார் தான். பாவத்தில் இருக்கும்போது தேடி வந்தார் தான். எல்லா ரட்சிப்பையும் கொடுத்து கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் இப்ப அவர் எதிர்பார்க்கிறார், என் மகள் என்னை தேடி வரட்டும். அல்லேலூயா. என் மகன் என்னை தேடி வரட்டும். இப்ப ஜனங்கள் எல்லாம் இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசு வருகிறதை கண்டவுடனே நடக்க போகிறவர்களை முன்னறிந்தவராய் பிலிப்பியின் இடத்துல கேட்கிறார், இவ்வளவு ஜனம் வருகிறார்களே, இவர்களுக்கு என்ன செய்யலாம்? இவ்வளவு ஜனம் வருகிறார்களே, என்ன செய்யலாம்? சில நேரம் நம்ம பார்க்கிறதெல்லாம் அதுதான். வனாந்திரத்துல தனித்திருக்கிறேன், எனக்கென்று யாரும் இல்லை என்று சொன்னால் நம்மோடு இருக்கிற இயேசுவை நாம் பார்ப்பது கிடையாது. பக்கத்துல தான் இருக்கிறார் பிரதர். சரி, அப்புறம் ஏன் விசுவாசத்துல ஒரு குறைவு? பிரதர், வேலையில கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், பார்த்துன்னு தான் இருக்கிறார், பார்த்துன்னு தான் இருப்பாரு. ஏன் நமக்குள்ள அந்த விசுவாசம் சில நேரம் இல்லாமல் போகிறது? பிலிப்புவை பார்த்து கேட்கிறார், பிலிப்புவை என்ன செய்யலாம்? இவ்வளோ பேருக்கு நம்ம என்ன ஆண்டவரே செய்ய முடியும்?
இவ்வளவு பேருக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? இப்ப அந்திரேயா என்கிற சீஷன் மாத்திரம் இயேசுவின் அண்டையில வந்து சொல்லுகிறார், இங்கே ஒரு சிறு பிள்ளை இருக்கிறார். அல்லேலூயா. 9ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். இங்கே ஒரு சிறு பிள்ளை இருக்கிறான், அவனுடைய கையில வார்கோதுமை அப்பங்கள் இருக்கிறது. 5 வார்கோதுமை அப்பம். அல்லேலூயா. என்னை பார்த்து சொல்லுங்க, 5 வார்கோதுமை அப்பம். மறுபடியும் சொல்லுங்க, வார்கோதுமை அப்பம். இன்னொரு விசை சொல்லுங்க. மத்தேயுல எழுதப்பட்டிருக்கும் 5 அப்பம், மார்க் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கும் 5 அப்பம். ஆனால் யோவான் புஸ்தகத்தில் மாத்திரம் எழுதப்பட்டிருக்கும் வார்கோதுமை அப்பம் என்று. அப்பத்திற்கும் வார்கோதுமை அப்பத்திற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்பம் என்று சொன்னால் பணக்காரங்க சாப்பிட்ற சாப்பாடு, ஆனால் வார்கோதுமை அப்பம் என்றால் தரித்திரன் சாப்பிடுகிற சாப்பாடு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் தானே. அப்பம் என்றால் பணக்காரர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு, வேதத்தின்படி அதுதான். வார்கோதுமை அப்பம் என்றால் ஒரு தரித்திரன் சாப்பிடுகிற சாப்பாடு. மார்க் சொல்லுகிறார் அப்பம் இருக்கிறது, மத்தேயு சொல்லுகிறார் அப்பம் இருக்கிறது, ஆனால் யோவான் மட்டும் ரொம்ப டீட்டெயிலாக எழுதுகிறார் வார்கோதுமை அப்பம் என்று. வார்கோதுமை அப்பம் அப்படின்னா பார்லி தெரியுமா? அதுதான் வார்கோதுமை அப்பம். வேதாகமத்தின் காலங்கள்ல தரித்திரர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு. அந்திரேயாவுக்குள்ள இருக்கிற கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்திரேயனுடைய கேரக்டர் எப்படின்னா, இயேசுவின் அண்டையில வருகிற ஜனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் எங்களையும் அந்திரேயாவாய் மாற்றுவாராக. இன்னைக்கு உங்களையும் கர்த்தரிடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிற ஆண்டவரே, இத்தனை வார்கோதுமை அப்பங்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இருக்கீங்களா இல்லையாங்க? சத்தமா தான் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஆமேன்னு சொல்ல, கர்த்தருக்கு சொல்லுகிறீங்க. அல்லேலூயா. பேசுகிறது மறுபடியும் சொல்லுகிற ஆவியானவர், அவர் உங்களோடு பேசி சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார். அதனால ஆர்வமா கேளுங்க. இருந்தா தூக்கம் வரும். ஃபேன் வேற நல்லா ஓடுது இல்லையா, குளிர்காலம் வேற. ஆமா, அதனால நல்ல தூக்கம் வரும். அதனால அப்பப்போ கொஞ்சம் ஆமேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் அப்படி உடலெல்லாம் அசைங்க, கையை தூக்கி காட்டுங்க. கர்த்தர் நீங்க உற்சாகமா இருக்கிறீங்க நம்பி உங்க மேல அந்த ஆசீர்வாதத்தை போற்றுவார். அல்லேலூயா. அங்க எழுதப்படுகிறது 5 வார்கோதுமை அப்பம் என்று. ஒரு தரித்திர பிள்ளை எடுத்துக்கொண்டு வந்து இயேசுவின் அண்டையில காட்டுகிறது. நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இயேசுவை தேடி போனால் உச்சிதமானவைகளை கொண்டு போகலாம். நான் அப்பாவை பார்க்க போறேன், எப்படிங்க இதெல்லாம் கொண்டு போகலாம்? நல்லது. ஆனா இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேடி வந்து கேட்கிறார், உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அல்லேலூயா. இன்னைக்கு உங்களிடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தேடி வந்து கேட்கிறார், என்ன இருக்கிறது? அவருக்கு தெரியும். அந்த வசனத்தின்படியே சொல்லுவேன், நடக்க போகிறவர்களை முன்னறிந்தவராய், உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறவர்களை முன்னறிந்தவராய், முன்னறிந்திருக்கிறார், முன்னறிவிக்கிறார், முன்னறிவிக்க போகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சகலத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அறிந்தவர் தான் இந்த கால வேளையில கேட்கிறார், உங்ககிட்ட அப்பம் இருக்கா, இல்ல வார்கோதுமை அப்பம் இருக்கா? அல்லேலூயா. கொஞ்சம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தானே, என்ன செய்யறது? சில நேரம் 700 ரூபாய்க்கு புடவை எடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்துங்க. அல்லேலூயா. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான். 700 ரூபாய்க்கு புடவை எடுத்தா 700 ரூபாய்க்கு புடவை சொன்னா என்ன கெட்டா போயிட போகுது, இல்லை அந்த சேலை கிழிஞ்சா போயிட போகுது? எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆமேன். 400 ரூபாய் சட்டைன்னா 400 ரூபாய் சட்டம் தான் சொல்லணும். 1000 ரூபாய் எடுத்தேன், ஆனா அது கூகுளில் போட்டு பார்த்தா 300 ரூபாய் கூட இருக்காது. கொஞ்சம் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் போல. வார்கோதுமை அப்பன்னு எழுதுறதுக்கு என்ன? தரித்திரன் சாப்பிடுகிற சாப்பாடு. ஆனால் கிறிஸ்து கேட்கிறார், கொண்டு வர சொல்லு. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், நீங்களாம் ரொம்ப மேன்மையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களோ? மேன்மையோடு உட்கார்ந்துருக்கிறீங்களோ? நீங்கள்லாம் அப்பங்களா இருக்கிறீங்களோ? ரொம்ப பணம் வச்சிருக்கீங்க? இப்போ புரியுற மாதிரி கேட்கணும் இல்லையா? பணம் வச்சிருக்கீங்களோ? நிறையா வச்சிருக்கீங்களா? எங்க வச்சிருந்தா வச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க, வச்சு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. ஏசப்பா என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. அல்லேலூயா. என் கர்த்தர் வார்கோதுமை அப்பங்களா இருக்கிற உங்களை அவர் தமது கரத்தில் எடுப்பாராக. அல்லேலூயா. இப்ப அந்த ஏழை சிறுவன் எடுத்து கொண்டு வந்து காண்பிக்கிறான் 5 வார்கோதுமை அப்பங்களை. 5 வார்கோதுமை அப்பங்களை இயேசு தம்முடைய கரத்தில் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவுக்கு முன்பாக காண்பித்து சீஷர்களுக்கும் ஜனங்களுக்கும் பரிமாறும் பொழுது எழுதப்படுகிறது, அது அப்பங்கள் என்று எழுதப்படுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் கையில கொடுக்கும் பொழுது வார்கோதுமை, இயேசு ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவின் கரத்துல காண்பிச்சுட்டு கொடுக்கும் பொழுது அது அப்பங்களாய் மாறுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் உட்கார்ந்திருந்தாலும் இந்த கால வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், வார்கோதுமை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அப்பங்களாய் மாறுவதாக, அப்பங்களாய் மாறுவதாக. ஜீவ அப்பம் இயேசு கிறிஸ்து. என் கர்த்தர் உங்களையும் அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பமாய் மாற்றுவாராக.
ஹல்லேலூயா. நம்ம நிமித்த அநேகர் வாழ்ந்திருக்கணும். நானே தரித்திரத்தில் இருக்கிறேன், நானே கடல்ல இருக்கிறேன் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எத்தனை வருஷத்துக்கு இதே போராட்டம், எத்தனை வருஷத்துக்கு இதே கடன் பிரச்சனை, எத்தனை வருஷம் நாம இப்படியே வாழ்ந்துட்டு இருக்க போறோம்? யாராவது ஒன்று உதவின்னு கேட்டா, பிரதர் எனக்கே ஒண்ணு இல்லை, கர்த்தர் பார்ப்பார், இன்னும் நீ என் கரத்துல இல்லை. ஹல்லேலூயா. நீ வார்கோதுமை அப்பந்தான் என் கையில வந்திருந்தா உன்னை நான் என் கரத்துல வாங்கி என் பிதாவின் அண்டையில காண்பிச்சு நீ ஸ்தோத்திரம் பண்ணாத உனக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை அப்பமாய் மாற்றிருப்பேன்ல, உன்னை ஜீவாப்பமாய் மாற்றிருப்பேன்ல, உன்னை பிட்டு கொடுத்தால் உன் நிமித்தம் அநேகர் திருப்தி அடைஞ்சிருப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. தரித்திரன் சாப்பிடுகிற சாப்பாடு இயேசு ஏற்றுக்கொள்கிறார். பாத்தீங்களா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் அதுதான் பேசுகிறார். நீ அப்பமா இருக்கிறியா? ரொம்ப சந்தோஷம். வார்கோதுமை அப்பமா இருக்கிறியா? என் கரத்துல வா, என் கரத்துல வா, உன்னை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அங்க இருக்கிற வார்கோதுமை அப்பத்திற்கான மேன்மையை பாருங்க. தரித்திரம், தரித்திரம், தரித்திரம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நாம் தரித்திரமா இருக்கிறோம். எவ்வளவுதான் போராடினாலும் ஒண்ணுமே தங்காது. ஏன்? நீங்கள் வார்கோதுமை அப்பம்தான், ஆனாலும் கிறிஸ்துவின் கரத்துல நீங்கள் இல்லை. அல்லேலூயா. ஏன் கிறிஸ்துவின் கரத்துல இல்லை? ஏன் நம்மளால கிறிஸ்துவின் கரத்துல கொடுக்க முடியல? நம்மளால சில நேரம் அதான் சொல்லிட்டேன் இல்லையா, பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அவர்கிட்ட என்னங்க பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்? ஹல்லேலூயா. அவர்கிட்ட ஒத்துக்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம்? நான் மறுபடியும் சொல்லி, உலக மனுஷிடத்துல போய் சொல்லாதீங்க, இவ்வளோ பிரச்சனையா இருக்கு அக்கா, கொஞ்சம் ஏதாவது உதவி பண்றீங்களா, ஏதாச்சும் கொஞ்சம் பண உதவி செய்றீங்களா? உலக மனுஷனிடத்துல போய் நிக்கிறீங்க பாத்தீங்களா? அதனால தான் இன்னும் வார்கோதுமைகளாகவே இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. புரியுதா? ஆவியானவர் பேசுகிறது புரியுதா இல்லைங்களாங்க? சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர் ஆவிக்குள்ளாயிட்டீங்களோ? அப்புறம் திட்டினா உங்க அப்பா திட்டுவாரு, என் பிள்ளைய நீ ரொம்ப திட்டுற, ரொம்ப கடிந்து நடத்துற அப்படின்னு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. கர்த்தர் வார்கோதுமை ஆகிய உங்களையும் என்னையும் அப்பங்களாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. இப்ப இயேசு நிற்கிற இடம் வனாந்தரம். இயேசுவை ஜனங்கள் தேடி போயிருக்கிற இடம் வனாந்தரம். வனாந்தரமே ஒரு தரித்திரத்திற்கு அடையாளம் தான். எதுவுமே இல்லாம இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் இழந்துட்டு என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு நல்ல சொந்தங்கள் இல்லை, அன்பான உறவுகள் இல்லை, நான் தனிமையா நிற்கிறேன்னு சொல்லுகிறீங்களே, இதுவே ஒரு தரித்திரம் தான். ஹல்லேலூயா. உலகத்தின் அன்புக்காய் நாம் ஏங்கி நிற்கிறதும் ஒரு தரித்திரம் தான். இன்னைக்கு இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், உங்கள் வனாந்தரத்தை அவர் மாற்ற விரும்புகிறார். உங்கள் வனாந்தரத்தை கிறிஸ்து மாற்ற விரும்புகிறார். இப்ப அந்த ஜனங்கள் எல்லாம் வனாந்தரத்துல இயேசுவை சந்திக்கிறார்கள். வார்கோதுமை அப்பத்தை இயேசுவின் கரத்துல கொடுக்கிறார்கள். இயேசுவும் வாங்கியாச்சு, பிதாவின் அண்டையில காண்பிச்சாச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு என் கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிற சஞ்சய் ஆகிய வார்கோதுமைய பிதாவே உமது கரத்தில் காண்பிக்கிறேன் என்று காண்பிச்சாச்சு. இப்ப உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? இன்னைக்கு கத்த சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியுற மாதிரி இருக்கு, ஆனா புரியல. அதானே? இவ்வளவு தெளிவா இன்னும் தெளிவா என்னால பேச முடியுமான்னு தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு இப்ப அதை பிட்டு கொடுக்கணும் இல்லையா? இப்ப கத்த சொல்லுவாரு, ஜனங்களை புல்லின் மேல உட்கார செய்ய. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஜனங்களை புல்லின் மேல பந்தி இருக்க பண்ணினார் என்று. மார்க்கில் எழுதப்பட்டிருக்கும், பசும்புல்லின் மேல் பந்தி இருக்க பண்ணினார் என்று. ஆனால் யோவான்ல எழுதப்பட்டிருக்கும், மிகுந்த புல்லின் மேல் பந்தி இருக்க பண்ணினார். இயேசுவை ஜனம் எங்க தேடி போனாங்க? கொஞ்சம் என் கூட பேசுங்களேன். இயேசுவை ஜனங்கள் எங்க தேடி போனாங்க? பின்னா நிறைய பேருக்கு என் கூட பேச பிடிக்கலையோ? மறுபடியும் சொல்லிட்ட, பேசுறது ஆவியானவர். நீங்க அவர் கூட பேசினா அவர் உங்க கூட நிறைய பேசுவார். ஹல்லேலூயா. இயேசுவை தேடி ஜனங்கள் வனாந்தரத்துல வருகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு புஸ்தகத்துல புல்லின் மேல் பந்தி இருக்க சொல்லு. மார்க்ல சொல்லுகிறார், பசும்புல்லின் மேல் பந்தி இருக்க சொல்லு. இப்ப எப்படி சொல்லட்டுமா? வனாந்தரம், புல், பசும்புல், மிகுந்த புல். ஹல்லேலூயா. நிற்பது இன்னைக்கு வனாந்தரம் தான். இன்னைக்கு இந்த ஞாயிறு ஆராதனையில் நீங்களும் நானும் நின்று கொண்டிருப்பது வனாந்தரம் தான், தரித்திரம் தான். ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த காலை வேளையில சஞ்சய புல்லின் மேல நிற்க சொல்லு, இன்னும் பசும்புல்லின் மேல நிற்க சொல்லு, இன்னும் மிகுந்த புல்லின் மேல் நிற்க சொல்லு. என் கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பாராக. சொன்னவர்களை கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. அடுத்த கட்டத்துக்குள்ள கிறிஸ்து கொண்டு போகிறார். பாத்தீங்களா? தேடி போனது வனாந்தரமா, ஆனா உட்கார வைக்கிறது எங்க பாத்தீங்களா? இப்ப எப்படி சொல்லட்டுமா? பிரகாரம், புல்,
பரிசுத்த ஸ்தலம் பசும்புல், மகா பரிசுத்த ஸ்தலம் மிகுந்த புல். அல்லேலூயா. கர்த்தர் சீக்கிரத்துல உங்களையும் மிகுந்த புல்லில நிற்க வைப்பாராக, நிற்க வைப்பாராக, நிற்க வைப்பாராக. அல்லேலூயா. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் நம்ம புல்லுள்ள இடத்துலயே இருக்கிறது? ஆமேன். பிரகாரம்னா சர்ச்சுக்கே வராதுன்னு அர்த்தம். ஆமேன். இன்னும் எத்தனை நாளுக்கு தான் புல்லுலையே இருந்துகிட்டு இருப்ப? இன்னும் எத்தனை நாள் தான் அந்த புல்லையே மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம்? ஆமேன். பேசுகிறது ஆவியானவர் இல்லையா? இன்னும் எத்தனை நாள் தான் அங்கே வெளியிலேயே உட்காந்துக்கிட்டு இருப்ப? சில பேருக்கெல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்குறீங்க, ஆனால் அவங்க ஆவி ஆத்துமா சரீரம்லாம் வெளியில் புல்லில் படுத்துக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆமீன் சொல்லாத போய் கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஆமீன். உட்கார்ந்து இருக்கிறது என்னமோ இங்கே தான், ஆனால் ஆவி ஆத்துமா சரீரம்லாம் அந்த சென்ட் ஜோசப் ஸ்கூல் தாண்டி பின்னாடி ஒன்று இருக்கு பாருங்க. வேணா அப்படி போவேணா, இப்படி போயிடலாம். இங்கே ஒன்று இருக்கு பாருங்க. ஆமாம். புல்லில் உள்ள வாழ்க்கையும் வேண்டாம், பசும்புல்லும் வேண்டாம், மிகுந்த புல்லில் எங்களை கொண்டு செல்வீராக. பிதாவாகிய தேவனை சந்திக்கிற வாழ்க்கைக்குள்ள கொண்டு போவீராக. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா எனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற மிகுந்த புல்லுள்ள வாழ்க்கைக்குள்ள கொண்டு செல்வீராக. அல்லேலூயா. வனாந்திரமும் வேண்டாம், புல்லும் வேண்டாம், பசும்புல்லும் வேண்டாம், மிகுந்த புல் வேணும். என் கர்த்தர் உங்கள் தரித்திரங்களை முறிப்பாராக. என் கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பாராக. கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாய் வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக. ஆமேன். இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நான் பேசி நான் மிக சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இந்த தரித்திரங்களை நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ள சில காரியங்களை நம்மோடு பேச விரும்புகிறார். இந்த 3 காரியங்களை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். ஆமேன். சத்தமா? இன்னும் சத்தமா? போகலாமா? முடிச்சிட்டுமா? ஆமேன். அவ்வளவுதான். சரி, ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். திருப்பிக் கொள்ளுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விலத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அங்கே ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வந்தது என்று மீதியானியர்கள் தங்களுடைய பாளையத்துல பேசி கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த மீதியானியர்கள் அப்படின்னா, மாசம் வந்து நம்மகிட்ட இஎம்ஐ வாங்குறாங்க பாருங்க. மாசம் நீங்க வாங்குற கடன் கட்டிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. மாசம் நீங்க உழைச்சி, ஐயோ ஏசப்பா உழைக்கிறது எனக்கே பத்தலையே, இவன் வேற வந்துட்டானே, அவன் தான் அந்த மீதியான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் கஷ்டப்பட்டு உழைக்கும், கஷ்டப்பட்டு நிலத்தை பண்படுத்தி நிலத்துல விதவிதச்சு அதை அறுவடை பண்ணுகிற நேரம் பார்த்து வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அவன் தான் மீதியான். இப்ப கிதியோன் ஆலைக்கு சமீபமாய் நின்று புலம்புகிறான், உங்களை போல என்னை போல. அல்லேலூயா. இந்த மாச கடைசியில நின்று புலம்புகிறான். அல்லேலூயா. புரியுதா இல்லையா? இன்னும் தெளிவா பேசணுமா இல்லையா? ஆமென். இப்போ கிதியோன் உங்களை போல என்னை போல ஆலைக்கு சமீபமாய் நின்று கொண்டு புலம்புகிறான், என் பலம் குறைந்து போனது, என்னிடத்தில் பலன் இல்லை. இப்போ மறுபடியும் மீதியானியர்கள் வந்தால் மேற்கொள்ளுகிறதற்கு என்னிடத்துல சத்துவம் இல்லை. மீதியானியர்கள் வந்தால் மேற்கொள்ளுகிறதற்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. என்னை போலவே தான் என் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து புலம்புகிறாங்க. யார் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து புலம்பினாலும், கிதியோனே இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ள வந்திருக்கிறாய், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உள்ள வந்துட்டல்ல, பலன் இல்லல்ல, என்ன செய்வேன் தெரியல, அடுத்த மாசத்துக்கு கடனுக்கு என்ன செய்வேன், வட்டிக்கு என்ன செய்வேன் தெரியல, இஎம்ஐக்கு என்ன செய்வேன் தெரியல, அவங்களுக்கு கொடுக்கணும் இவங்களுக்கு கொடுக்கணும், நீ மற்றவங்கள மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து புலம்பாம கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிறாய். இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறது நான், உங்களை பலப்படுத்த போகிறதும் கர்த்தர். அல்லேலூயா. பராக்கிரமசாலியே, இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே புறப்பட்டு போங்கள், உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்துல பார்த்து கை பிடிங்களேன். கை பிடிச்சி என்ன பாருங்க, பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன பாருங்களேன். எல்லாரும் பார்த்துட்டீங்களா? இப்படி ஒரு நல்ல ஒரு குலுக்குங்களேன். இன்னொரு டைம் குலுக்கு, நல்லா குலுக்குங்க. தூங்காத, சத்தமா சொல்லுங்க, தூங்காத. பேசுகிறது ஆவியானவர். இப்போ கை பிடிங்க. எதுக்கு கை விட்டீங்க? கை பிடிங்க. ஏன்னா பிடிங்கண்ணாப்பா, ஏன்னா
இப்படிங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒரு மனுஷன்தான். சொல்லுங்க, நீ ஒரு மனுஷன்தான். நீ மீதியானவர்களை மேற்கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு மனுஷன்தான். கிதியோனே, நீங்கள் ஒரு மனுஷன்தான். இத்தனை மீதியானியர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அதற்கு முந்தின வசனத்துல சொல்லப்படுகிறது, மீதியானியர்கள் கடற்கரை மணலத்தனையாய் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். கிதியோனுக்கு பயம். இப்ப எப்படியோ கத்து சொல்லிட்டாரு, உன்னை அனுப்புகிறவர் நான் தான் சொல்லியாச்சு, அடையாளங்களை வாங்கியாச்சு, அந்த களத்துல தோலை போட்டாச்சு, அந்த பூமியின் மேல பனி இறங்கியாச்சு, எல்லா அடையாளங்களையும் வாங்கியாச்சு, நம்மளும் எல்லா வார்த்தைகளையும் கேட்டாச்சு, எல்லா அடையாளங்களையும் வாங்கியாச்சு. இப்ப ஜெயம் எடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆமென். இப்ப இந்த வனாந்தரத்துல ஜெயம் எடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. கர்த்தர் சொல்லிட்டார், பராக்கிரமசாலியே உன் கூட நான் இருக்கிறேன்னு சொன்னதுதான். ஆமென். தரித்திரமா இருக்கும் பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாத்தீங்களா, நம்ம இடத்துல எல்லாம் கொடுக்கும் போது வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரோ இல்லையோ, எல்லாவற்றையும் இழந்து கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் பொழுது வாக்கு கொடுத்து நடத்துகிற தேவன். இப்போ அதே சூழ்நிலையில தான் கிதியோனும் தனித்து நிற்கிறார். கண் முன்னாடியே எல்லா அந்த பாளையத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் மீதியானியர்கள் சூறையாடி போகிறார்கள். புலம்புகிறார் மனுஷன், நான் எப்படி என்னை ரட்சிப்பேன், எப்படி என் வீட்டை ரட்சிப்பேன், எப்படி என் தேசத்தை ரட்சிப்பேன்? அந்த தேசத்துல வேற யாருமே இல்லையா என்ன? அந்த தேசத்துல வேற யாரும் இல்லையா என்ன? கிதியோனுடைய தகப்பன் விக்கிரக தோப்பை உருவாக்கி உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப கிதியோனுக்கு அது வர பிரச்சனை. நான் மாத்திரம் உம்மை உண்மையாய் தேடுகிறேனே, எங்க அப்பா ரட்சிக்கப்படலையே, அம்மா ரட்சிக்கப்படலையே, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையே. கர்த்தர் சொல்லுவார், கிதியோனே நீ மாத்திரம் போதும். அல்லேலூயா. நீ தானே இன்னைக்கு இந்த ஆலைக்குள்ள வந்திருக்கிற. ஆமென். பரவாயில்ல, கர்த்தர் நிறைய பேரை வரவிடாமல் பண்ணினதுக்கு ரொம்ப சந்தோஷம். சித்தமுள்ளவர்களை கொண்டு வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷம். ஆமே. நேற்று மாலையை நாம் அப்படிதான் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். சித்தமுள்ளவர்களை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, என் கர்த்தர் உங்கள் தரித்திரங்களை எல்லாம் முறிப்பாராக, முறிப்பாராக, முறிப்பாராக. கர்த்தர் தரித்திரங்களை முறிப்பாராக. அல்லேலூயா. இப்ப கிதியோன் புலம்ப கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு பயமா இருக்கா கிதியோன்? கொஞ்சம் மீதியானியருடைய பாளையத்துல போய் நின்னு கேளு. கர்த்தர் கொடுக்கிறார் பாத்தீங்களா, உனக்கு பயம் உண்டாகி இருக்குமே ஆனால் கொஞ்சம் மீதியானுடைய பாளையத்து கிட்ட போய் கேளு, அவனுக்கு என்ன பேசுறாங்கன்னு. இப்ப அவனுக்கு பயம். கிட்ட போய் கேட்கிற நேரத்தை பார்த்து நம்மளை பிடிச்சிட்டா, நம்ம வேற வீட்டுக்கு ஒரே பிள்ளையாச்சே, எவ்வளவு பயம் இருக்கும் இல்லையா? இப்போ அப்படி கொஞ்சம் அப்படி பாளையத்து கிட்ட போய் கூட ஒரு ஆளையும் சேர்த்து கொண்டு போய் பாளையத்தில் அப்படி காது வச்சு கேட்கிறாரு. கர்த்தர் ஏற்கனவே ஒரு சொப்பனத்தை காட்டியாச்சு, உங்களை பற்றி கர்த்தர் ஏற்கனவே ஒரு சொப்பனத்தை காட்டியாச்சு, உங்களை பற்றி கர்த்தர் ஏற்கனவே ஒரு சொப்பனத்தை காட்டியாச்சு. ஆமேன் என்று சொன்னவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் செய்வீராக, யுத்தம் செய்வீராக, யுத்தம் செய்வீராக. மீதியானியர்களுக்கு ஏற்கனவே ஒரு சொப்பனம் காட்டியாச்சு, ஆனா நம்ம தான் இன்னும் பயந்துகிட்டு இருக்கோம். நான் மறுபடியும் சொல்லுவேன், கர்த்தருடைய சமூகத்துல வந்து பழகுங்கள், தனித்திருக்க பழகுங்கள். நான் மறுபடியும் சொல்லுவேன், இந்த மிகுந்த புல்லுல இருக்க பழகுங்கள். பலிபீடத்துல ஏற சொல்லல, உங்க வீட்டுக்குள்ள போங்க, அரை கதவை பூட்டுங்க, உங்கள் பரமபிதா வெளியரங்கமாய் பலனளிக்கிற அந்த மிகுந்த புல்லுல அமர்ந்துருங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெப வாழ்க்கை தரித்திரமா இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே கிடையாது. ஆமென். நம்முடைய ஜப வாழ்க்கை வனாந்தரமாயே தான் இருக்குதுன்னா நம்முடைய உலக வாழ்க்கையிலும் தரித்திரம் தான் படிக்கும். வேற வழி இல்லைல்ல. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம். இப்ப கர்த்தர் கேட்பாரு, உனக்கு இவ்வளோத்தையும் கொடுத்து நீ இன்னும் நான் தான் தேடி வரணும்னு நினைக்கிறீ, உனக்கு திமிரு இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தை திட்டினேன்னா பாத்தீங்களா, இன்னைக்கு எவ்வளவு ஒழுக்கமா பேசுகிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய ஜப வாழ்க்கை வனாந்தரம், நம்முடைய ஜப வாழ்க்கை வனாந்தரம். அதுல எப்போ மாற்றம் வருது? போய் உக்காந்து யாருக்கும் தெரியாமல் அழுகிறேன், இது ஜபமா? யாருக்கும் தெரியாமல் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறேன், தெரியுமா பிரதர் உங்களுக்கு? எனக்கு எதுக்கு தெரியணும்? ஊழியர்களுக்கு எதுக்கு தெரியணும்? கர்த்தருக்கு தெரிந்தால் போதுமா இல்லையா? அல்லேலூயா. நான் சமையல் கட்டிலே நின்று வெங்காயம் அறியும் போது அழுகிறேன் தெரியுமா? வெங்காயம் அறிஞ்சா கண்ணீர் வரதானே செய்யும். சரி விடுங்க, தக்காளி அறியும் போது கண்ணீர் வருது தெரியுமா? கர்த்தர் சொல்லுவார், ஜப அறைக்குள்ளவா, தனித்து வா, நான் எங்க இருக்கிறேனோ அங்க வா. அங்க வந்தா தான் கேட்பாரு, உன் கையில என்ன இருக்கு, உன் கையில என்ன இருக்கு? ஆண்டவரே ஒண்ணுமே இல்லை,
சும்மா சொல்லாதடா, கொஞ்சம் தேடி பாரு, ஏதாவது இருக்கும். ஆண்டவரே 5 வார் கோதுமை அப்ப இருக்கு, அது போதும் என் கையில கொடு. 2 மீன் தான் இருக்கு, அதை கொடுங்க, அதை கொடுங்க. இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அதை என் கையில கொடு. அல்லேலூயா. கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் இருக்கு, இதை எப்படி கர்த்தருக்கு காணிக்கை போடுவேன்? கர்த்தர் சொல்லுவார், உண்மையோட 2 ரூபா போடேன். அல்லேலூயா. கர்த்தர் கனம் பண்ணுகிறார் இல்லையா? கர்த்தர் கனம் பண்ணுகிறார் இல்லையா? 2 ரூபா போடு. உங்க இருதயத்தின் உண்மையை பரிசோதிக்கிறார் கர்த்தர், அவ்வளவுதான். உங்களிடத்துல இருக்கிறதை உண்மையாய் கர்த்தருக்கு கொடுத்து பழகுங்கள். ஆமேன். எனக்கு இவ்வளோ பிரதர், இவ்வளோ ஜெபம் பண்ண பிரதர், இவ்வளோ காணிக்க வரும்னு நினைச்சேன் பிரதர், கர்த்தர் கொடுக்கவே இல்லை, அதனால அடுத்த மாசம் சேர்த்து போட்டுறேன். ஆண்டவர் என்ன இஎம்ஐக்கா விட்டுட்டு இருக்காரு நம்மளெல்லாம், அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துருமான்னு. ஆண்டவருக்கே புது புது கணக்கெல்லாம் நம்ம சொல்லி தருவோம். அல்லேலூயா. இப்ப இங்க நடக்கிற அந்த காரியத்தை மாத்திரம் நான் மையப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில தரித்திரம் மாற வேண்டுமானால், என் நிமித்தம் என்னை சுற்றி இருக்கிறவருடைய தரித்திரம் மாற வேண்டுமானால், என் மேல உன்னதத்திலிருந்து ஒரு ஆவி இறங்கி வரணும். ஆமேன். கிதியோனை நிரப்பின அந்த பலனுள்ள ஆவிதான் ஜெயம் எடுக்க வச்சது. கிதியோனை நிரப்பின அந்த பலனுள்ள ஆவிதான் துதிக்க வச்சது. கர்த்தர் சொல்லுகிறார், கிதியோனே ஒரே ஒரு முழக்க மாத்திரமிடு. கிதியோனின் பட்டயம் கிறிஸ்துவின் பட்டயம். இனி கிறிஸ்துவின் பட்டயம் உங்களுடைய பட்டயமா இருப்பதாக. மீதியானவர்களை கர்த்தர் சங்காரமாக்குவாராக. நீங்க போய் வாதாடக்கூடாது, வழக்கு செலுத்தக்கூடாது, கோர்ட்ல நிக்க கூடாது, எனக்கு அது தரல இதை தரலன்னு யாருக்கிட்டையும் சண்டையிட்டு கூடாது. நின்று கிறிஸ்துவுக்கு முன்னாடி, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், இன்னும் துதிப்பேன். ஆண்டவரே தரித்திரமாய்த்தான் இருக்கிறேன், வார் கோதுமை அப்பமாய் தான் இருக்கிறேன், ஆனால் நான் உம்மை பார்க்கிறேன், உம்மை துதிப்பேன். எனக்காக நீர் மீதியானவர்களோடு வழக்காடுவீர், எனக்காக மீதியானவர்களோடு நீர் யுத்தம் செய்வீர். அல்லேலூயா. என்ன நடந்தது? பாளையத்துக்குள்ள கூட போகல, கர்த்தர் மீதியானவர்களை தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிய செய்தார். அல்லேலூயா. ரட்சிப்பு வந்ததா இல்லையா? ரட்சிப்பு வந்ததா இல்லையா? கர்த்தர் ரட்சிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு தேவை ஒன்னே ஒன்னு, பரிசுத்த ஆவி. ஏசாயா புஸ்தகத்துல எழுதப்படுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் நீங்களும் நானும் அப்படியே தான் இருப்போம். ஆமேன், ஆமேன். சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படணும். அதனாலதான் வார்த்தை சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார், ஆனால் சத்துவத்தையோ பெருக பண்ணுகிறார். பலன் கொடுக்கிறார், சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த காலை வேளையில் என் கர்த்தர் உங்களுக்கு பலனை உலக மனுஷனிடத்திலிருந்து அல்ல, நீங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற இடத்துல இல்ல, இங்க காசுக்கு சொல்லி இருக்கிற அடுத்த மாசம் என் பிள்ளைக்கு இதை கட்டிடுவேன், என் பையனுக்கு இதை கட்டிடுவேன், அடுத்த மாசம் வீட்டை நடத்த இதை இங்க சொல்லி இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், பலன் கொடுக்கிறார். ஆமேன். பலன் மனுஷன் கையில இருந்து கொடுக்கலன்னு சொல்லல, பலனை பெருக செய்வேன்னு சொல்ல கொடுக்கிறார். ஏன்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் உன்னதத்தின் பலன் தேவை, உன்னதத்தின் பலன் தேவை. அங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, அந்த ஆவி நம்மேல் இறங்குற வரைக்கும் நாம் அப்படியே தான் இருப்போமா? அது என்னைக்கு இறங்குகிறதோ அன்னைக்கு தான் வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். செழிப்பான வயல்வெளி அது காடா என்னப்படுமா? இந்த காலை வேளையில என் கர்த்தர் உங்கள் தரித்திரத்தை முறிப்பாராக, தரித்திரங்களை முறிப்பாராக, ஆவிக்குரிய தரித்திரங்களை கர்த்தர் முறிப்பாராக. ஜபமுள்ள வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு செல்வாராக, வரமுள்ள வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு செல்வாராக. பிதாவின் சத்தத்தை கேட்கிற அனுபவத்திற்குள்ள என் கர்த்தர் உங்களை வைப்பாராக, வைப்பாராக, வைப்பாராக. இயேசுவின் நாமத்தினால தரித்திரங்கள் முறிக்கப்படட்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நாடுங்கள், உங்கள் பிதா மிகவும் இரக்கம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாசத்துக்கு என்ன பண்ணுவேன்? கிறிஸ்து தம்மிடத்துல ஒப்பு கொடுத்த அந்த ஆவியை மாத்திரம் பிதா தன் கரத்துல வைத்து கொண்டு கேட்கிறார், என் கரத்துல ஆவியானவர் நிறைந்திருக்கிறார், வேணுமா? காரு இல்ல, வீடு இல்ல, ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து இல்ல, பிதா கேட்பாரு, என் கிறிஸ்துவின் ஆவி என் கரத்துல இருக்கு, வேணுமா? வேணுமா? பணம் தான் வேணுமோ? அல்லேலூயா. பணம் தான் வேணுமோ? அவர் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. அதான் சொல்லிட்டேன் இல்லையா, நம்ம அவரை புரிஞ்சுக்கிற வரைக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவன், நம்ம அவரை பத்தி முழுசா புரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. இப்ப அவர் தம்முடைய கரத்துல ஆவியானவரை நிறைவாய் வைத்து கொண்டே இந்த ஆலயத்துல இந்த காலை வேளையில் அப்படி உலா வருகிறார். ஆவி வேணுமா? என் ஆவி வேணுமா? நிறைவான ஆவி வேணுமா?
இது உன்மேல ஊற்றப்பட்டுட்டா நீ ஜெபம் பண்ணுவ, உன் வனாந்தரத்துக்குள்ள போவ, ஆவியானவர் ஜெபம் பண்ண வைப்பார். என் இருதயத்தின் பாரங்களை எல்லாம் அப்படியே கொண்டு போய் இந்த என் இருதயத்தில் இருக்கிற வெகு காலமாய் இருக்கிற வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஒரு வார்கோதுமை அப்பத்தை போல தூபமாய் கொண்டு போய் பிதாவின் கையில கொடுத்துருவாரு. புரியுதா? புரியுதா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், புரியலன்னு நினைக்கிறேன். என்னுடைய இருதயத்துல வெகு காலமா இருக்கிற வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை எல்லாம் இத்தனை நாள் நான் சொல்லி கொண்டிருந்தேன், பதில் வரல, யுத்தமும் நடக்கல. மீதியானியர்கள் மேல மேல எழும்பி எழும்பி கடற்கரை மணலாய் பெருகிட்டாங்க. பெருக விட்டது நம்ம தப்பு. ஆமேன். ஒரு விஷம் வரும்போதே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தெரியாம கடன் வாங்கிட்டேன், மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு எப்படியாச்சும் இந்த பணத்தை சந்திங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இனி கடனே வாங்க மாட்டேன் ஜெபம் பண்ணி பொருத்தனை பண்ணி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்திருக்கணும். நம்ம அதை செய்யல. ஒரு கடன் பண்ண அடுத்த கடன், அடுத்த கடன் பண்ணால் அதுக்கு அடுத்த கடன், இதை அடைக்க அது, அதை அடைக்க இது. எவ்வளவு தரித்திரம் நம்மளை பின்தொடருது பாத்தீங்களா? மாசம் மாசம் எதுக்கு அப்படி இஎம்ஐ போட்டு வாங்கணும்? சரிதானே? கர்த்தர் எல்லா தரித்திரங்களையும் முடிப்பாராக. இப்ப என் மேல் ஊற்றப்படுகிற ஆவியானவர் என் இருதயத்தில் இருக்கிற ஜபங்களை, விண்ணப்பங்களை, கண்ணீர்களை, என்னுடைய கேள்விகளை எல்லாம் அவரே ஒரு வார்கோதுமை அப்பமாய் இந்த தரித்திரனிடத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிற பிதாவின் கரத்துல கொடுத்து, பாருங்க சஞ்சயின் இடத்துல இருக்கிறது இவ்வளோ. அல்லேலூயா. சஞ்சயின் இடத்துல இருக்கிறது இவ்வளோ. அந்த சின்ன பையன் கொண்டு வந்தது அஞ்சு வார்கோதுமை அப்பம். இன்னைக்கு உங்களிடத்துல கேட்கிற எத்தனை ஜப விண்ணப்பங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது? ஏன் உங்களுடைய ஜப வாழ்க்கை இன்னும் தரித்திரமா இருக்கிறது? ஆமேன். இருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, இன்னும் ஒரு விசை சொல்லுங்க. ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். வார்கோதுமை அப்பம் தரித்திரன் சாப்பிடுகிற சாப்பாடு. நான் இந்த ஜப குறிப்பெல்லாம் சொன்னா சஞ்சய் ஜெபிப்பாரா? அவர் கேட்பாரு. சஞ்சய் பிரதர் ஜெபிக்கிறாரு இல்லையா? அவர் கேட்பாரு. இந்த ஜபம் விண்ணப்பத்தெல்லாம் ஒனேசிமாயாட்ட சொல்லலாமா? அவர் சொல்லுவார், நான் கேட்கிறேன், நான் கேட்கிறேன், என்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லு, அதை நான் என் கரத்துல எடுத்து உனக்காக என் பிதாவை நோக்கி பார்த்து நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். என் பிதா தன் கரத்தில் இருக்கிற ஆவியை உன் மேல வைப்பார். என் கர்த்தர் தம்முடைய ஆவி உங்கள் மேல வைப்பாராக, உங்கள் மேல வைப்பாராக. நிறைவான ஆவி என் கர்த்தர் வைப்பாராக. தரித்திரங்கள் முறிக்கப்படுவதாக. வேகமாய் மற்றொரு காரியத்துக்குள்ள நான் உங்களை கொண்டு போகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 28. வார்கோதுமையையும் வைக்கோலையும் ஓகே போதும் ஐயா, அடுத்த வசனம் போடுங்களேன். ஓகே, இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசுகிறார். அங்கே சாலமோனுடைய காலத்துல வார்கோதுமை அப்பங்களை குதிரைகள் சாப்பிடுகிறது, கால்நடைகள் சாப்பிடுகிறது. ஏன் அது அவ்வளவு தரித்திரமான உணவாய் மாறினது தெரியுமா? சாலமோனின் மேல இருந்த ஞானம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு 2வதாய் பேச விரும்புகிறார். ஞானம் தேவை. அல்லேலூயா. எல்லாரும் என்ன கவனிங்க, பரவாயில்ல. நமக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க, ஞானம். சத்தமா சொல்லுங்க, ஞானம். கர்த்தர் ஞானத்தை தருவாராக. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் பரிபூர்ணமாய் கொடுக்கிற உங்கள் பிதாவின் இடத்துல கேட்டு வாங்கி பெற்றுக்கோங்க. அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் மேல ஞானத்தை வைப்பாராக. தரித்திரன் சாப்பிடுகிற சாப்பாடாய் கூட இல்லாம கால்நடைகள் சாப்பிடுகிற சாப்பாடாய் மாறி போகிறது வார்கோதுமை. ஏன்? சாலமோன் கர்த்தரிடத்துல ஒரு உன்னதமான காரியத்தை கேட்கிறார். சாலமோனே, உனக்கு என்ன வேணும்? நான் இன்னைக்கும் சொல்லுவேன், கர்த்தரும் உங்களோடு கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? என்னை தேடி வந்திருக்கிறா இல்லையா? உன்னிடத்துல ஒண்ணும் இல்லை இல்லையா? தரித்திரத்துல இருக்கிற இல்லையா? இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? கர்த்தர் கேட்பாரு, பணம் வேணுமா? வேணாம் ஆண்டவரே. நம்ம ஒழுக்கமா சொல்லுவோம், வேணாம் ஆண்டவரே. ஐயோ, கார் வேணுமா? ஐசப்பா வேணாம் வேணாம் வேணாம், நீங்களா கொடுத்தா சோத்திரம். எப்படி? நீங்களா கொடுத்தா கொடுங்க, நான் கேட்க மாட்டேன். அல்லேலூயா. இதுவும் ஒரு விதமான ஞானம் தானே. அப்படிதான் நிறைய நான் வாங்குவேன். கர்த்தர் உங்களையும் அப்படி வாங்க வைப்பாராக. ஆமேன். ஐசப்பா எனக்கு கார் வேணா, நீங்களும் நானும் உட்கார்ந்து போறதுக்கு ஒரு கார் வேணும். எப்படி ஞானமா இருக்கு இல்லையா? ஏசப்பா நான் ஊழியத்துக்கு வண்டியில வெயில்ல போயிடுவேன், கருப்பாயிருவேன், நீங்க கருப்பாயிட்டா என்ன ஏசப்பா பண்றது? அல்லேலூயா. எப்படிலாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் பார்த்தீங்களா?
கொஞ்சம் போட்டு விட்டுறாதீங்க. நானும் அவரு கொஞ்சம் அப்படிதான். ஆமீன். நீங்களும் அவரோட அப்படியே இருங்கள், சிநேகிதரா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்ப சாலமோன் இடத்துல கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? சாலமோன் கேட்கிறார், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். ஞானமுள்ள இருதயம், ஞானமுள்ள இருதயம். ஏன் ஞானம் ரொம்ப அவசியம் தெரியுமா? 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல போய் 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்தா அது தரித்திரம் தான். அல்லேலூயா. 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 100 ரூபாய் செலவு பண்ணாதான் அது ஞானம். இருக்கு பிரதர், இருக்கு, செலவு பண்ணிடலாம், நாளைக்கு தரித்திரன் ஆயிருமே, நாளைக்கு குறைபட்டுச்சே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் தான் கத்த சொன்னாரு. ஆனா அதே தேவன் கொஞ்சம் சேர்த்து வைன்னு சொன்னார் இல்லையா? நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திய சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. நல்ல தகப்பன் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாரு. ஆமா, அப்பான்னு தான் கூப்பிடுறீங்க, எழுதி. ஆமா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நம்மளால ஒண்ணுமே சேர்த்து வைக்க முடியல பாத்தீங்களா? நம்மளால நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல தானே? உங்க இருதயத்தின் பாரமும் தானே. என் பிள்ளைக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல, என் பெண் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கல, என் பையனுக்கு சேர்த்து வைக்கல. ஏன் நாளைக்கு எல்லாரும் என்னை கைவிட்டா எனக்கே நான் ஒன்றும் சேர்த்து வைக்கல. சரிதானே? ஏன் ஞானம் இல்லாமல் போனது? இன்னைக்கு கத்த சொல்லுகிறார், ஞானத்தில் குறைவா இருக்கிறியா? சாலமோனே, என்னை நோக்கி பார், நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு இந்த காலை வேளையில கத்தர் உங்களிடத்துல கேட்கிறார், என்ன வேணும்? நீங்களும் நான் இப்ப 2 கையை உயர்த்தி கேட்கலாமா? ஆண்டவரே, ஞானம் உள்ள இருதயத்தை எனக்கு தருவீராக. இதுவரைக்கும் நீர் தந்ததையெல்லாம் இழந்துட்டேன், இதுவரைக்கும் நீர் தந்ததெல்லாம் அங்க இங்க கொடுத்து கொடுத்து இன்னைக்கு நான் தரித்திரன் ஆயிட்டேன். இனி நீர் கொடுக்கிறதை காத்துக்கொள்ள சேர்த்து வைக்க ஞானத்தை தருவீராக, ஞானத்தை தருவீராக. கேட்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தாவே இந்த காலை வேளையில ஒரு ஞானத்தின் ஆவியை ஊற்றுவீராக, கனமடைய செய்வீராக. கனவீனப்பட்ட இடங்கள்ல எல்லா தரித்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையோட முறிப்பீராக. ஹல்லேலூயா. ஞானம் ரொம்ப அவசியம், ஞானம் ரொம்ப அவசியம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 100 ரூபாய் செலவு பண்ண கத்துக்கோங்க. இதுக்கு பேர் கஞ்சத்தனம் கிடையாது, ஞானம். 100 ரூபாய் செலவு பண்ற இடத்துல 50 ரூபாய் செலவு பண்ணாதான் கஞ்சத்தனம். ஆமே. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்கிறேன், திட்டுவேன், ஏங்க இவ்வளவு செலவு பண்றீங்க? ஆமே, ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க? சிலர்லாம் எப்படி தெரியுமா, அவங்க வாங்குறது கொடுக்கறது அவங்க பண்றது எல்லாமே 4 பேர் பேசுற மாதிரி பண்ணணும்னு நினைப்பாங்க. கடைசியில தரித்திரத்திலையும் உட்காருவாங்க. கடைசியில் இப்ப ஜபத்துக்கு யார்கிட்ட வர்றது? குணேசி மையாட்ட போவோம், சஞ்சய் பிரதர்கிட்ட போவோம். சரிதானே? ஹல்லேலூயா. கத்தர் கொடுத்தா சேர்த்து வைக்க கத்துக்கணும். கொஞ்சத்துல உண்மையா இருக்க கத்துக்கோங்க. ஒன்ன கொடுக்குறாரா அதை 2 ஆக்கணும். ஒன்னையும் இழந்துட்டு வந்த ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போட கூட என்கிட்ட ஒண்ணுமே இல்லையாப்பா. கத்தர் கேட்பார், ஏன்டா இழந்து போன? அல்லேலூயா. ஏன் இழந்து போனாய்? நான் தானே கொடுத்தேன். ஞானம் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல சாலமோன். உன் ஜனத்தை நடத்த ஞானம் இல்லை, உன் பிள்ளைகளை நடத்த ஞானம் இல்லை, உன் பெண் பிள்ளையை நடத்த ஞானம் இல்லை, ஆண் பிள்ளையை நடத்த ஞானம் இல்லை, புருஷனை நடத்த ஞானம் இல்லை. ஞானம் இல்லைன்னா நீ யார் இடத்துல கேட்டிருக்கணும்? ஊழியரிடத்துலயா? இருக்கீங்களா இல்லையா? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், நல்ல வேலை, நல்ல வார்த்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டார், விழிப்பா இருங்கள். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், வனாந்தரத்திலையும் இருக்காதீர்கள், புல்லுள்ள இடத்துலயும் இருக்காதீங்க, பசும்புள்ளிலையும் இருக்காதீங்க. விழிப்பாய் மிகுந்த புள்ளியில் இருந்தால் கத்தர் உடனே கொடுத்துருவார். அல்லேலூயா. திரும்ப போகிறதுக்குள்ள என் கிறிஸ்து உங்கள் வீடுகளுக்குள்ள அற்புதங்களை செய்வாராக. அல்லேலூயா. ஞானம் ரொம்ப அவசியம், ஞானம் ரொம்ப அவசியம். இப்ப ஞானம் பெருக 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 கத்தர் பார்க்கிறார், சாலமோனே நீ என்கிட்ட கேட்டது மிக உத்தமமான காரியம். எதை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதிக்க கற்றுக்கொள்ளுங்க. நான் என்னதான் ஊழியக்காரனா இருந்தாலும், வரத்துல நல்லவனா இருந்தாலும், அபிஷேகம் பெற்றிருந்தாலும், என் இடத்துல ஞானம் இல்லைன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? சஞ்சய் பிரதர் கொஞ்சம் கூட ஞானமே கிடையாது, எங்க எதை நின்று பேசணும் கூட தெரிய மாட்டேங்குது, அவ்வளவுதான் என் ஊழியக்காரன் பட்டமே போச்சு, நான் தரித்திரன் ஆயிட்டேன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தரித்திரன் ஆயிட்டேன். சஞ்சய் பிரதருக்கு மேடை ஏறி என்ன பேசணும் கூட தெரியல, பாருங்களேன், ஞானமே கிடையாது அவருக்கு. அப்ப நான் ஆவிக்குரிய தரித்திரன். கர்த்தர் சொல்லுகிறார், ஞானம் ரொம்ப அவசியம். எங்க எதை பேசுறோம், யார் இடத்துல சொல்லுகிறோன்ற ஞானம் ரொம்ப அவசியம். ஆமென். சாலமோன் கேட்கிறார், ஞானம் வேண்டும் ஆண்டவரே, இந்த ஜனத்தை, உம்முடைய ஜனத்தை நடத்தும்படிக்கு சொல்ல கத்துக்கோங்க ஆண்டவரே. என் பிள்ளை இல்ல, உங்க பிள்ளை. ஒருத்தர் சொன்னீங்களா பாத்தீங்களா? சொன்ன 3 பேரை மட்டும் ரொம்ப ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சொல்லாதவங்களை எல்லாம் வார் கோதுமை அப்பமாவே. என்ன பண்றது? ஆசீர்வதிங்க. என்ன பண்றது? சொல்லுங்க ஆண்டவரே, என் பிள்ளை இல்ல, உங்க பிள்ளை. சத்தமா சொல்லுங்க.
உங்களை ஆமேன்னு சொல்லலை. என் பிள்ளை இல்லை, உங்க பிள்ளை. சத்தமா தான் சொல்லுங்க, என் பிள்ளை இல்லை, உங்க பிள்ளை. ஆண்டவர் கையில் கொடுக்கறதுக்கு எவ்வளோ வஞ்சனையா இருக்கும் பார்த்தீங்களா? அவர் என்ன பணத்தையா கேட்டாரு? மறுபடியும் சொல்லுகிறார், அவர் உங்கள் தசம பாகங்கள் மேலேயும் காணிக்கையின் மேலும் பிரியம் கொள்ளுகிற தேவன் கிடையவே கிடையாது. உங்கள் இருதயங்களை எதிர்பார்க்கிறார். என் மகள் தன்னுடைய இருதயத்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறாளா? நான் எப்படி திருப்புகிறோம் அந்த பாதையில் நடக்கிறாளா? நான் எப்படி போக சொல்லுங்க அந்த பாதையில் நடக்கிறாளா? இருதயத்தை எதிர்பார்க்கிறார் கர்த்தர். ஞானமுள்ள இருதயம், வழி இதுவே நடவுங்கள் என்று கேட்கிற அந்த ஞானமுள்ள இருதயம் நமக்கு தேவை. இந்த ஞானம் பெருக 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 சாலமோனி நிமித்தம் ஜனங்களுடைய வாழ்க்கையும் மாறுகிறது. வெள்ளி ஒரு பொருட்டா படவில்லையா? அல்லேலூயா. எப்படி இவ்வளவு மேன்மை வந்தது? எப்படி இவ்வளவு கனம் வந்தது? மறுபடியும் சொல்லுவேன், அவரிடத்துல எதை கேட்கணுமோ அதை மாத்திரம்தான் கேட்கணும். அல்லேலூயா. ஞானம் உள்ள இருதயத்தை தருகிறார். தரித்திரன் கூட என் ராஜ்யத்துல வார்கோதுமை அப்பத்தை சாப்பிடக்கூடாது, தூக்கி கால்நடைகளுக்கு போடு. நான் ஞானம் உள்ள தகப்பன். அல்லேலூயா. நான் ஞானமுள்ள தகப்பன். என் பிள்ளைகளுக்கு நான் வார்கோதுமையை கொடுத்துடக்கூடாது. இயேசு நல்ல தகப்பன். என்னை தேடி வர என் பிள்ளைங்களுக்கு நான் வார்கோதுமை அப்பத்தை கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் வாங்கலாம், கிறிஸ்துவாகி என் கரத்துல நான் வார்கோதுமை அப்பத்தை வாங்குவேன், நான் சாப்பிட்டுப்பேன், நான் சகிச்சுப்பேன். உங்களை கிறிஸ்து சகிச்சுப்பார், ஆனா மற்றவங்க உங்களை சகிச்சுக்கவே மாட்டாங்க. கரெக்டு தானே? உங்களை கிறிஸ்து சகித்துக் கொள்வார். என் மக எப்படி இருந்தாலும் எனக்கு பிரியம் தான் அவர் ஏற்றுக்குவாரு. ஆனா சில மனுஷர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். தரித்திரர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஞானத்தை கேள், ஞானத்தை கேள். ஞானத்தை விரும்பினால் என் கர்த்தர் இன்னையோடு உங்கள் தரித்திரங்களை முறிப்பாராக. ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செலவு பண்ணும் ஆண்டவரிடத்துல. ஏன்னா இன்னும் ஊழியத்தில் வேற இருக்கிற இல்லையா? கர்த்தராயனை போஷிக்கிறார் இல்லையா? கேட்டு கேட்டு தான் செய்யணும். கர்த்தருக்கு எடுத்து வைக்கணும், மீதம் எடுத்து வைக்கணும். ஆண்டவரே இதை இது எங்கே போடலாம்? இவ்வளோ காணிக்க வந்துச்சே, ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் வச்சுட்டு நீர் சொன்னாதான் ஆண்டவரை எடுப்பேன், நீர் சொன்னாதான் ஆண்டவரை கொடுப்பேன். நமக்கு இந்த இருதயம் இருக்கா? மாசம் மாசம் சம்பளம் யார் கொடுக்குறா? மேனேஜர் கொடுக்குறார். அல்லேலூயா. எனக்கு மேலே இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. வேலைக்கு போகிறேன், அவர் கொடுக்குறாரு. அவருக்கு அவர் கொடுத்தா தானே அவங்க உங்கள் கையில் கொடுப்பாங்க. சரிதானே? புரியுதா இல்லையா? ஞானத்தை கேளுங்கள். ஆண்டவரே கற்றுத்தாரும். என் கையில் 100 ரூபாய் இருந்தாலும் அதை ஒரு வாரத்தில் என்னால் எப்படி பயன்படுத்த முடியும்? கற்றுத்தாரும். அல்லேலூயா. கையில் காசே இல்லைனாலும் மீட்டிங் எப்படி நடத்தலாம்னு என்னை கேளுங்க, நான் கற்றுத்தருகிறேன். அல்லேலூயா. முகாம் எப்படி நடத்தணும் பார்த்தியா? ஆமேன். சில பேர்லாம் கேட்டாங்க, சஞ்சய் எப்படி நடத்த போற? மண்டபத்துக்கு இவ்வளோ காசு ஆகும், சாப்பாட்டுக்கு இவ்வளோ காசு ஆகும் தான். ஆனால் என் ஜப வாழ்க்கை வனாந்திரமா இல்லைல்ல. மறுபடியும் சொல்லுகிற, ஜபத்தை நம்புங்கள். உங்கள் ஜப வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் நீங்கள் தரித்திரத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். அடுத்த கட்ட உயர்வுக்குள்ளாக போக முடியல. எடுத்த ஜபங்கள், போட்ட கூகுள் மீட் ஜபங்கள், அதனால தான் மறுபடியும் போட்டிருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொண்டிருக்கலாம்ல இல்லையா? அல்லேலூயா. வந்திருந்தால் கர்த்தர் அப்பங்களாய் மாற்றி இருப்பாரா இல்லையா? எவ்வளவு நயம் காட்டி அழைக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, கர்த்தர் உங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவாராக. வனாந்தரங்களை எல்லாம் கர்த்தர் மிகுந்த புல்லாய் மாற்றுவாராக. கூட்டத்தை நடத்தணும்னா உங்களுக்கு பணம் தேவை, கூட்டத்தை நடத்தணும்னா எங்களுக்கு ஜபங்கள் தேவை. அல்லேலூயா. உங்களுக்கும் அதே தான். உங்கள் வீட்டை நடத்தணும்னா ஜபம் தேவை. அந்த ஜபம் சொல்லும், சஞ்சய் ஞானத்தை தந்திருக்கிறல, இப்படி பண்ணு, இதை இப்படி பண்ணு, இவங்க கையில் ஆர்டர் கொடு, இவங்க கையில் ஆர்டர் கொடுக்காத, இவங்களை பண்ண சொல்லு, இவங்களை பண்ண சொல்லாத. ஞானம் ஞானம் ஞானம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியான பேசுகிறார், ஞானம் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. என் கர்த்தர் உங்கள் தரித்திரங்களை முடிப்பாராக. மூன்றாவதாய் ஒரு காரியத்தை நான் பேசி முடிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள் ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஐயா 1ஆம் வசனம், ஐயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். படிக்க வேண்டாம், நான் அப்படியே காண்பித்து கொண்டே ஓடுகிறேன். ரூத்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது. அவர்கள் பெத்லகேம் என்கிற தேசத்துல தங்கியிருக்கிறார்கள். இப்போ பெத்லகேம்ல பஞ்சம் உண்டான உடனே மோவாப்புக்குள்ள கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அல்லேலூயா, இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா. இவ்வளோ சத்தமா அல்லேலூயா சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா யாரோ தூங்குறத நான் பார்த்துட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமா. இப்போ சரி, கர்த்தருடைய ஆவியான நம்மோடு பேசுவாராக. அவன் ஒரு வித்தியாசமான ஒரு சிக்னல் பண்ணா சிரிப்பு வந்துருச்சு. சரி, இப்போ அங்க பெத்லகேம் என்கிற அந்த தேசத்திலிருந்து ஒரு குடும்பம் மோவாப் தேசத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறது. பெத்லகேம் என்றால் என்ன தெரியுமா அர்த்தம்? அப்பத்தின் வீடு என்று அர்த்தம்.
அல்லேலூயா. ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்ற அர்த்தம் கர்த்தரே போஷித்து நடத்துகிற ஒரு இடம். பஞ்சம் வந்துருச்சு. இப்போ டக்குன்னு கிளம்பி அடுத்த தேசத்துக்குள்ள போயிட்டாங்க. நீங்க நிறைய பேரை பார்த்துருக்க முடியும். இங்க நல்லா இல்லைனோடனே அந்த தேசம், அந்த நல்லா இல்லைனோடனே இந்த மாவட்டம், இங்க நல்லா இல்லைனோடனே இந்த மாவட்டம். எங்களுக்கே நல்ல ஒருத்தர் நல்லாவே தெரியும். இங்க நல்லா இல்லைனோடனே அங்க போய் அங்க வாழ்ந்துருவேன். இருந்ததும் போயிடுச்சு. கர்த்தர் ஆசீர்வதித்து திரும்ப கொண்டு வருவாராக. சிறையிருப்பை மாற்றுவாராக. அல்லேலூயா. மனம் திரும்பி கொண்டு வருவாராக. ஐயா, ஞானத்தோடு தான் பேசுகிறேன். ஆமேன். இப்ப அங்க இருக்கிற அந்த குடும்பம் பெத்லகேமை விட்டு மோவாப்புக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறது. இப்ப டக்குனு இப்ப அங்கேயும் பஞ்சம். இப்ப என்ன நடந்தது? புருஷனை இழந்தாள், 2 ஆண் பிள்ளைகளை இறந்தாள். இப்ப தனித்து இருக்கிறாள். ஒரு தாயார் கூட 2 வயசுக்கு வந்த 2 பிள்ளைங்க. ஆமேன். ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு வீடு தரித்திரமாய் மாறி போகிறது. இருக்கிற இடம் பெத்லகேமா இருந்தாலும் பஞ்சம் வந்தாலும் கர்த்தர் நம்மை போஷித்து நடத்துவார். நான் சொல்லட்டுமா? இது உங்களுக்கு நல்ல பெத்லகேம். ஆமேன். இந்த சபை உங்களுக்கு நல்ல பெத்லகேம். சபையை விட்டு ஒரு வாரம் நின்னாலும் அந்த ஒரு வாரம் தரித்திரம் வருமா இல்லையா? அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, சஞ்சய் அதை அனுபவித்தே ஆகணும். எதுக்கு நான் உங்களை திட்டிட்டு நான் என்னையே திட்டிக்கிறேன்? சஞ்சய், ஒரு வாரம் நீ சர்ச்சுக்கு வரலனாலும் நீ தரித்திரத்துல தான் உட்கார்ந்து இருக்கணும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ரொம்ப சுலபமாக போயிடுச்சு இல்லையா? கர்த்தர் கொடுத்த பெத்லகேம்ல உட்கார்ந்து இருக்க முடியல. காலையில கிளம்பலாம் நினைச்ச கால் வலி. கர்த்தர் சொல்லுகிறார், கால் வலி வந்துச்சுல, உள்ள போய் உட்காரு, சரியாக்கிடுவேன். ஏசப்பா, காலையிலே கிளம்புது ஒரே தலைவலி. ஒரு தலைவலி தானே வரும், 2 தலையா வச்சிருக்கிறீங்க. உள்ள போய் உட்காரு, சரியாயிரும். ஆமேன். எல்லாரும் சொல்லுகிற சாக்கு போக்கு. நம்ம எவ்வளவு தரித்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் பாத்தீங்களா? இன்னும் ஜப வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரே கால்வழி. கர்த்தர் சொல்லுவார், உள்ள போய் உட்காரு, நீ திரும்ப போகிறதுக்குள்ள சுகமாக்கிருவேன். அதுதான் பெத்லகேம். பஞ்சம் வரும், எல்லா சோர்வுகளும் வரும், நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத போராட்டங்கள் வரும். ஆனால் இன்னைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் கேட்கிறார், நீ எங்கே அமர்ந்திருக்கிறாய்? நீ கர்த்தருக்கு சித்தம் இல்லாத இடங்கள்ல உட்கார்ந்து இருப்பாயானால், ஞாயிறு ஆராதனையில கர்த்தர் பிரியம் இல்லாத இடத்துல என் கால் தங்கி இருக்குமே ஆனால் வழி போக்கனை போல என் தரித்திரம் வரும். ஞாயிறு ஆராதனை காலையில எழுமாம தூங்கிட்டு இருந்தா வழி போக்கனை போல என் தரித்திரம் வரும். இன்னும் கை முடக்கி தூங்கட்டும், கால் முடக்கி தூங்கட்டும், பெட்ஷீட்டை போத்தின்னு தூங்கட்டும். குளிர்காலம் வேற இல்லையா? காலையில எழவே மனசு வரல. ஏசப்பா, என் ரூம்ல வந்து நீங்க பேசிட்டா சர்ச்சுக்கு போயிடுவேன். ஆண்டவர் சொல்லுவாரு, உனக்காக சர்ச்சில் நான் ஆயத்தமாய் காத்திருக்கிறேன், எழுந்து வாடா. அல்லேலூயா. ஏசப்பா, காலையில எழவே முடியல ஆண்டவரே, ஒரு வேதத்தை வாசிட்டு அப்படியே படுத்துட்டுமா ஃபோன் பண்ணி சொல்லிடுறேனே. இங்கே ஸ்கூலா நடத்தி நிற்கிறோம், லீவ் லெட்டர்லாம் வாங்குறதுக்கு. பிஷப் வேற வாங்கிட்டாரு, இன்னும் யாரும் அவர்கிட்ட சைன் வாங்கல. நான் தான் சைன் வாங்கலான்ங்கிறேன். அடுத்த மாதம் 2ஆம் தேதி லீவ் சைன் வாங்கலான்ங்கிறேன். எங்கேயும் போல, ஊழியத்துக்கு தான் போகிறேன். நீங்களும் ஊழியத்துக்கு போகிறீர்கள் என்றால் மனதார வாழ்த்தி அனுப்புகிறோம். இந்த அப்பத்தின் வீடு நீங்கள் எங்கள் போனாலும் உங்களை கொண்டு போஷிப்பாராக. கர்த்தர் உங்களை ஜீவாப்பங்களாய் வைப்பாராக. அல்லேலூயா. இப்போ போனா அங்க போஷிப்பார்னு போனா நம்ம எத்தனை இடம் பெயர்ந்துட்டோம் பார்த்தீங்களா? நம்ம எத்தனை இடம் மாறி 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 போகிறோம் பார்த்தீங்களா? இங்க இல்லைனா அங்க, அங்க இல்லைனா இங்க. கர்த்தர் கேட்கிறார், உனக்கு கொடுத்த பெத்லகேம் எங்கே? உனக்கு நான் கொடுத்த பெத்லகேம் எங்கே? அங்க தேடி போகிறேன், இங்க தேடி போகிறேன். அவங்க பேசுவாங்க, சஞ்சய் நல்லா பேசுவார், ஒனேசிமையா நல்லா பேசுவாரு. இங்க போனா இவங்க இப்படி பேசுவாங்க, அங்க வேலைக்கு போகலாம், இங்க வேலைக்கு போகலாம். கர்த்தர் கேட்கிறார், உனக்கு நான் போஷிக்கும்படி கட்டளை கொடுத்த பெத்லகேமில் இல்லையே, ஏன்? இருக்கீங்களா இல்லையா? பேசுகிறது ஆவியானவர். ஏன் உனக்கு நான் கொடுத்த பெத்லகேமில இல்லாமல் போனாய்? எங்க பாஸ்டர் சரியில்லை. நான் உனக்கு கேட்கட்டுமா? இப்போ என்னை பெற்றெடுத்த எங்கள் அப்பா, அவர் இல்லை, பார்த்தாலும் கோச்சுக்கவும் மாட்டார், அவருக்கு தெரியும். ஆமேன். இப்போ எங்கள் பெற்றெடுத்த அப்பா சரியில்லைன்னு வைங்களேன். எங்கள் அப்பா சரியில்லை, வீட்டை விட்டு வெளியே போகிறேன், போயிடுவேன். நான் சொத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். நம்ம பாஷையில் சொல்லணும்னா சொத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும், தரித்திரத்தில் தான் உட்காந்துருக்கணும். ஆனால் சபை சரியில்லை, ஊழியர் சரியில்லை, ஏன் இன்னைக்கு இந்த தரித்திரம்? நான் உங்க கூட பேசல, வெளியில் இருக்கிறவங்களோட பேசுகிறேன். அல்லேலூயா. கரெக்டு தானே? ஜபம் பண்ணி மாத்த தெரியல. அன்று பிரதர், எங்க பாஸ்டர் சரியில்லை. நான் கேட்கிறேன், நம்ம சரியில்லையே, நம்மளே என்ன வார்கோதுமே அப்பமா இருக்கிறோமே, நம்மளே என்ன ஜபம் பண்ணலையே. நான் ஒன்று சொல்லட்டுமா? யார் பேசினா என்ன, பேசாமல் போனால் என்ன, எனக்கு உன்னதத்திலிருந்து மன்னா கேட்டுக்கொண்டே இருக்கும், அது ஜீவாப்பமா இருக்கும். யார் எனக்கு நல்ல செய்தி கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, அந்த செய்தி என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கு அது போதும், அது போதும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு அது போதும்.
இன்னும் சத்தமா சொல்லுங்க, எனக்கு அது போதும். ஜீவாப்பம் கிறிஸ்து, எனக்கு அது போதும். அல்லேலூயா. இடம் பெயர்ந்து போனால் இருக்கிறதையும் இழந்து தான் போகணும். போனா புருஷனை இழந்தா, 2 மகன்களை இழந்தா, கூட 2 மருமகளை வச்சிருக்கிறா. நல்ல மாமியார் சொல்லுகிறா, அம்மா நீ என்னை விட்டு போயிருமா. சொன்ன உடனே எப்படா சொல்லுவாங்கன்னு ஒருத்தி ஓடிட்டா. எப்படா போவாங்கன்னு இருப்பாங்க போல. அப்பா 4வது வாரம் வந்துச்சா, இந்த வாரம் லீவு. அப்பா 3வது வாரம் வந்துச்சா, இந்த வாரம் லீவு. அடுத்த வாரம் பாருங்க கம்யூனியன் சர்வீஸ், எத்தனை அப்பங்கள் உள்ள இருக்கிறது என்று. ஆனா அதுக்குள்ள கர்த்தர் நம்மளை ஜீவாப்பங்களாய் மாற்றிடுவார். அல்லேலூயா. நன்மைக்காக கர்த்தரை தேடக்கூடாது, ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை தேடக்கூடாது. ஆனாலும் உணர்வு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் தேடி பார்க்கிறாரா இல்லையா? கர்த்தர் உணர்வு உள்ளவர்களை அடுத்த வாரம் கொண்டு வருவாராக. இப்ப தேடி வருகிறா. இழந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் பெத்லகேமுக்குள்ள போவோம். வாழ்ந்தாலும் செத்தாலும் கர்த்தரனை போஷிக்கட்டும். வாழ்ந்தாலும் செத்தாலும் கர்த்தர் இந்த வீட்டில் உங்களை வைத்து போஷிப்பாராக. இது உங்களுக்கு நல்ல பெத்லகேம். அல்லேலூயா. இது நல்ல அப்பத்தின் வீடு. இங்கே உங்களுக்கு நல்ல அப்பங்கள் கொடுக்கப்படுகிறது. இது உங்களுக்கு நல்ல அப்பமா இருக்கிறது. இதை தினமும் எடுத்து பருகுங்கள். இதை தினமும் எடுத்து சாப்பிடுங்க. உங்களை கர்த்தர் குறைவில்லாமல் நடத்துவார். நீங்க இதை மறக்கலனா கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை மறக்க மாட்டார். நீங்க இதை மறக்கலனா கர்த்தர் உங்கள் ஊழியத்தை மறக்க மாட்டார். நீங்க இதை மறக்கலனா கர்த்தர் உங்கள் ப்ரொமோஷனை மறக்க மாட்டார், இன்கிரிமெண்ட்டை மறக்க மாட்டார். இருந்தீர்களானால் ஒரு சத்தம் அவர் அல்லேலூயா. இன்னும் சத்தம் அவர் அல்லேலூயா. இப்ப தேடி வருகிறாள் பெத்லகேமுக்குள்ள. வந்ததும் எல்லாரும் ஏளனமாய் பார்ப்பார்கள் தான். ஐயோ, இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போகாம இன்னைக்கு போகிறனே, ஆன்லைன்ல பார்க்கிறவங்களையும் கர்த்தர் ரட்சிப்பாராக. இவ்வளவு நாள் பார்க்காம சர்ச்சுக்கு இன்னைக்கு போகிறனே, யார் என்ன நினைப்பாங்க? எல்லாரும் நினைக்க தான் செய்வாங்க. இவ்வளவு நாள் லீவ் போட்டியா இல்லையா? போட்ட லீவுகள்லாம் 4 பேர் அவமானமா பார்க்கணுமா இல்லையா? ஆனா வந்து கொஞ்சம் உள்ள உக்காந்து அப்பா பாப்பாரு, வார்கோதுமை அப்பமா இருக்கிறியா, உன்னை ஏன் கரத்துல எடுக்கிறேன். அல்லேலூயா. தரித்திரமா இருக்கிறியா, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லாம இருக்கிறியா, உன்னை நான் ஏன் கரத்துல எடுக்கிறேன். இப்போ உள்ள வந்தா இப்ப ஆலோசனை பிறக்கிறது. மாமியார் சொல்லுகிறா, நீ போவாஸ் என்கிற நம்முடைய உறவுக்காரன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுடைய நிலத்துல வார்கோதுமை அப்பங்கள் சிந்தி கிடக்கும், அந்த அறுக்கப்பட்டிருக்கிற அந்த பயிர்கள் கிடக்கும், அதை போய் அறுத்து கொண்டு வா. போய் பொறுக்க போனது வார்கோதுமை அப்பம். நான் மறுபடியும் சொல்லுவேன், சொந்த வீட்டில் பிரியாணி இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ரசம் சோறு இருந்தாலும் சோத்திரம் போட்டு சாப்பிடணும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கறியே எடுக்கல, கர்த்தர் ரசம் சோடாவது சாப்பிட வச்சார் இல்லையா? ஒரு ஆம்லேட்டாவது கூட போட வச்சாரா இல்லையா? ஆமேன். இங்க நல்லா இல்ல, அங்க போவோமா? அங்க போனா இருக்கிறதும் போயிடும். அங்க போயிட்டு சாப்பிட்டோம்பா, பார்த்து போயிட்டு வா. இப்ப வீட்டுக்கு போனா இருக்கிறதும் போச்சு. இப்போ பெத்லகேமை தேடி வருகிறா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணின வார்கோதுமையை பொறுக்கி கொள்ளும்படிக்கு இப்போ பெத்லகேமுக்குள்ள உள்ள வருகிறா. நான் ஒன்று சொல்லட்டுமா? நகோமியும் வார்கோதுமையா தான் இருக்கிறா, ரூத்தும் வார்கோதுமையா தான் இருக்கிறா. 2 பேருமே தரித்திரத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா சொன்ன ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சா. பாத்தீங்களா? நம்ம சர்ச்சில் யாராவது மாமியார் மருமகள் இருக்கீங்களா? இல்லை இல்லை. நீங்கள் ஸ்தோத்திரம், கர்த்தவங்களெல்லாம் ரொம்ப பெருக செய்வாராக, வார்கோதுமைகளாகி உங்களை அப்பங்களாகி மாற்றுவாராக. நம்ம சர்ச்சில் யாரா இருக்கீங்களா? இல்லைல்ல. 1 விட்டு 2 விட்டு அப்படிதான் இருக்குல்ல. இல்லை இங்கே ஜோலாபட் சர்ச்சில் கேட்குறேன். மாமியார் அவங்க அம்மா தானே? ஏசப்பா சீக்கிரம் கொண்டு வாரும். அல்லேலூயா. புரிந்தால் ஸ்தோத்திரம், புரிந்தால் சோத்திரம். ஏசப்பா சீக்கிரமா எங்கள் சபைக்கு ஒரு நல்ல ரூத்தை கொண்டு வருவீராக. எங்க நவீன அண்ணனுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணுங்க ஆண்டவரே. ஐடி மாப்பிள்ள வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணியா. ஆமேன். இப்போ ரூத்து நகோமி சொல்லுகிறதை கேட்கிறாள். நமக்கெல்லாம் என்ன தெரியுமா, சில நேரம் பணம் இருக்கிறவன் சொன்னா கூட அப்படியா சரி சரின்னு கேட்டுருவோம். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புகிறேன். பணம் இருக்கிற இடத்துல ஆலோசனை கேட்காதீங்க. உங்களை போலவே உங்களோடு நின்று துன்பத்தை அனுபவிக்கிறவங்களோட ஆலோசனை கேளுங்க. மேன்மை பொருந்தினோடைய ஆலோசனை எப்படி தெரியுமா இருக்கும்? கடைசி வரைக்கும் நீங்க அவங்க கிட்டயே வாங்கி சாப்பிடணும்னு தான் இருக்கும். ஆனா நகோமி சொல்லுவா, அம்மா நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனா நீ வாழ வேண்டிய பிள்ளை. ஊழியர்களாகிய நாங்களும் சொல்லுவோம், எங்களுக்கு என்னமா இருக்கு, நீயும் உன் பிள்ளையும் வாழ்ந்திருக்கணும். அல்லேலூயா. பொறாமையா பாக்குறீங்களே. அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கணும். நகோமி சொல்லுகிறா, நீ போமா, மறு பேச்சே பேசாம போய்
சிந்தி கிடக்கிற வார்கோதுமை பயிர்களை எடுத்து கொண்டு வருகிறாள், ஒரு மூட்டை நிறைய. இப்போ மறுபடியும் சொல்கிறார், அம்மா ரூத்தே, நீ போய் போவாஸ் நண்டையில சேர்ந்துக்கொள். இன்னைக்கு வார்கோதுமை பொறுக்குகிறாய், இன்னைக்கு தரித்திரத்தில் இருக்கிறாய், இன்னைக்கு தரித்திரனுடைய சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாய். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், என்னோடு சேர்ந்துக்கொள், நல்ல போவாஸ் ஆகி அந்த மணவாளனோடு சேர்ந்துக்கொள். இன்னைக்கு நானும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறேன். எந்த பணம் பொறிஞ்சனோடு தங்கி இருக்காதீங்க. பிரதர் என்ன பண்றது, மாசம் மாசம் அவங்க தானே காசு தராங்க, காசு தந்தா ஏசு கிறிஸ்துவா என்ன? நான் கேட்கறது சரியா தப்பா? காசு கொடுத்தா என்ன ஏசு கிறிஸ்துவா என்ன? கொடுத்தாங்கல்ல, கொடுத்த உதவிக்காக ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு ஸ்தோத்திரம், அவங்க பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆலோசனை கிறிஸ்துவின் இடத்திலிருந்து வரணும். பணம் கொடுக்குறாங்க பிரதர், அவங்கள மீறி எப்படி நான் இதை செய்வேன்? கொடுக்காம போகட்டுமே. மறுபடியும் சொல்லுகிறேன், வைராக்கியத்தில் நில்லுங்கள், விசுவாசத்தில் நில்லுங்கள், பெத்லகேமில் நில்லுங்கள், கர்த்தர் சொன்ன இடத்துல நில்லுங்கள். கர்த்தர் போனா போகணும், வானா வரணும், இதுதான் உனக்கு காண்பித்த தேசம் என்றால் நிற்கணும். அல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நாளுக்கு என்ன ஜோலார்பேட்டில் வைக்கிறாரோ, வைக்கிற வரைக்கும் கர்த்தர் என்னை இங்கேயும் போஷிப்பாராக. புறப்பட்டு போ என்று சொன்னாலும் கர்த்தர் என்னை அங்கேயும் போஷிப்பாராக. நான் ஜோலார்பேட்டு எல்லையை தாண்ட மாட்டேனே, சரிதானே? ஜோலார்பேட்டு எல்லையை தாண்ட மாட்டேன், தரித்திரத்திலே இருக்க வேண்டியது தானே. அப்புறம் எதுக்காக ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டேன்? அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, கர்த்தர் இந்த வார்கோதுமை அப்பத்தை கொண்டு அநேக மாவட்டங்கள் அநேகருக்கு ஜீவன் உண்டாகி இருக்க கர்த்தர் அப்பங்களை போஷிப்பாராக. நான் மறுபடியும் பல விஷயம் சொல்லிட்டேன். இன்னைக்கும் ஆவியான சொல்ல வைக்கிறார். அநேக கிளை சபைகளை கர்த்தர் வெளி ஊர்களையும் துவங்க வைப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க பிஷப்புக்கு ஆசையே கிடையாது, இங்க இருக்கிற உங்களையே மேய்க்க முடியல, இது அங்க வேறையா அப்படின்னு பாக்குறாரு ஒரு பார்வை. அல்லேலூயா. இப்போ ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறா. இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் 2 காரியம். எங்கே இருக்கிறீர்கள், யாருடைய ஆலோசனையில் நடக்கிறீர்கள்? நாம் எங்கே இருக்கிறோம், யாருடைய ஆலோசனை நடக்கிறோம்? பிரதர், இன்னைக்கு சஞ்சய் பிரதரை பார்க்கலாம் மேன்மை உள்ளவர்கள் வரலாம், சஞ்சய் பிரதரை பார்க்கலாம் மேன்மையுள்ள ஊழியர்கள் வரலாம். ஆனா டக்குன்னு வந்தவொடனே நமக்கு பார்வை மாறிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம ஆலோசனை கேட்குற இடம் மாறிடுச்சு பார்த்தீங்களா? என்ன வந்தாலும் வார்கோதுமை அப்பந்தான் வார்கோதுமை உங்களோடு இந்த வார்கோதுமை அப்பந்தான் உங்களோட தங்கி இருக்கும். அல்லேலூயா. அப்பங்கள் எல்லாம் போயிடும், நாங்கள்லாம் மேன்மை உள்ளவர்கள் போயிடுவாங்க. ஆனால் இந்த வார்கோதுமை அப்பங்கள் உங்களோடு தங்கி இருக்கும். அல்லேலூயா. ஏசப்பா, என்னையும் சீக்கிரம் அப்பமாய் மாற்றுங்க, என்னை இவங்களெல்லாம் விட்டு சீக்கிரமா கூட்டு போயிருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆமா, இப்போ அவள் கேட்கிற காரியம், போகிறாத்த, பார்க்குறாத்த, செய்யறாத்த. கர்த்தர் நல்ல மருமகளையும் மாமியாரையும் இன்னைக்கு கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் தரித்திரங்களை மாற்றுவாராக. என் கர்த்தர் உங்கள் தரித்திரங்களை முறிப்பாராக, அடுத்த கட்டத்துக்குள்ள கொண்டு போவாராக. உங்க பினான்ஸ்ல இருக்கிற தரித்திரங்களை கர்த்தர் முறிப்பாராக, ஞானத்தை கொடுப்பாராக, ஆவியை ஊற்றுவாராக, ஆலோசனை தந்து நடத்துவாராக. நீங்கள் நிற்கிற இடத்தை கர்த்தர் பெத்லகேமாய் மாற்றுவாராக, மாற்றுவாராக, மாற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால எழுந்து நின்று நாம் யாவரும் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். இன்னைக்கு வார்கோதுமை அப்பங்களை போல உமக்கு முன்பாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. குறைவுள்ளவர்களாய் வந்திருக்கிறோம், தரித்திரத்தின் மத்தியில வந்திருக்கிறோம். எங்கள் தேவைகளுக்கு யாரை நோக்கி பார்ப்போம் என்று வந்திருக்கிறோம். என் பிள்ளைக்கு இதை செய்ய முடியலையே, என் மகளுக்கு செய்ய முடியலையே, என் புருஷனுக்கு செய்ய முடியலையே, பல தரித்திரங்கள் பின்தொடர்ந்து கொண்டே வந்திருக்க, இன்னைக்கு நீங்களும் வந்திருக்க கர்த்தர் பார்க்கிறார். அவர் கேட்பாரு, என் கரத்துல கொடு, என் கரத்துல கொடு. இன்னைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து, ஆண்டவரே, இன்னைக்கு இந்த ஆலயத்தை விட்டு நான் வெளியே போகிறதுக்குள்ளாக என்னை அப்பமாய் மாற்றுவீராக, அநேகரை போஷிக்கிற ஜீவாப்பமாய் மாற்றுவீராக. இன்னைக்கு கேட்கிற உங்கள் மேல இந்த காலை வேளையில என் கிறிஸ்துவின் கரம் இறங்கி வருவதாக. இன்னைக்கு அவரே உங்களை கரத்துல எடுத்து உங்களை ஸ்தோத்திரம் பண்ணி உங்களை பிட்டு கொடுக்கும் பொழுது, இனி வருகிற மாதங்கள்ல நடத்தும் பொழுது 2026 கால் வைக்கிறதுக்குள்ளாக என் கர்த்தர் தரித்திரங்களை முறிப்பீராக, கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக, தேவைகளை என் கர்த்தர் உடைப்பீராக. இந்த காலை வேளையில ஜீவ அப்பமாகிய கிறிஸ்து எங்கள் மேலே இறங்கி வருவீராக. வாயை திறந்து கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில ஒரு அற்புதம் நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. இன்னும் தேவை, இன்னும் தேவை, இன்னும் எங்களுக்கு உம்முடைய சத்தியம் தேவை, இன்னும் எங்களுக்கு உம்முடைய வார்த்தை தேவை, இன்னும் எங்களை ஜெபம் பண்ண வைப்பீராக. எங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற தரித்திரத்தை முறிப்பீராக.
வீட்டுக்குள்ள ஜெபிக்கவே முடியலல்ல, கர்த்தர் இந்த காலை வேளையில் ஒரு ஜெப ஆவியை ஊற்றுகிறார். வீட்டுக்குள்ள போ, முழங்கால் படியிடு, என் கிறிஸ்துவின் முன்பே தோன்றி அவர் கேட்பார், உன் இடத்தில் என்ன இருக்கிறது? வார் கோதுமை அப்பங்களை என் தேவன் அப்பங்களாய் மாற்றுகிறதுக்காக நன்றி. இன்னைக்கு எங்கள் உண்மையை நீர் கண்டதற்காக நன்றி அப்பா. எங்கள் இடத்துல இருக்கிற இந்த கொஞ்சத்தை இன்னைக்கு நாங்கள் உம்மிடத்துல ஏறெடுத்து காண்பிக்கிறோம். எங்க பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒன்னையும் சேர்த்து வைக்கல, என் பிள்ளைகளுக்கு நான் எதுவும் வைக்கல, ஞானம் இல்லை. கர்த்தாவே ஞானத்தை தந்தருளுவீராக, கர்த்தாவே ஞானத்தை தந்தருளுவீராக. இன்று கண்ட எகிப்தியனை இனி என் கண் பார்க்க கூடாது, இதுவரைக்கும் கண்ட மீதியானவர்களை என் கண் பார்க்க கூடாது. ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதாக, பெரிய ரட்சிப்பு உண்டாவதாக, ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதாக. எங்கள் தேவன் எங்கள் தரித்திரங்களை இந்த காலை வேளையில முறிக்கிறதுக்காக நன்றி. இந்த காலை வேளையில எங்கள் தரித்திரங்களை முறிக்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றியோடு 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 கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் வார் கோதுமையாய் இருந்தாலும் உமக்கு பயன்படுகிற வார்கோதுமையாக என்னை வைத்திருக்கிறேன். நான் தரித்திரத்தில் இருந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்ல போவாசின் இடத்துல இந்த காலவெளியில வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. யார் போவாஸ்? இயேசுவே போவாஸ். யார் போவாஸ்? இயேசுவே அந்த போவாஸ். யார் ஞானத்தை தருகிறார்? வேத வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை வர வைக்கும். அது ஆகினால் இந்த கால வேளையிலே போவாஸ் ஆகிய கிறிஸ்து நம்மேல் அவருடைய சால்வையை போற்றுவாராக. இந்த சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் மேல் உம்முடைய சால்வை வந்து விழுவதாக. கர்த்தருடைய சத்தியத்தை பேசின மகன் மேல் உம்முடைய சால்வை வந்து விழுவதாக. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் உம்முடைய சால்வை வந்து விழுவதாக. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுன்ய ஐக்கிய வழி நடத்துதல் சகல பரிசுத்தவான்களோடு, விசேஷமாக கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வந்த தேவ மகனோடும் இன்றும் என்றென்றைக்கு இயேசு கிறிஸ்து வருமளவுக்கும் நிலைத்து நிற்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சொல்லுங்கள். வருகிற சனிக்கிழமை காலை வாக்குத்தத்த ஆராதனை 10:30 மணிக்கு, சுத்திகரிப்பு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை பந்தி ஆராதனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.